தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தியானங்கிறது எனக்குள்ள ஒரு உள் உலகம் ஒன்று இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் அகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வாழ்க்கையில் நம்ம தொடர்பு கொள்கிற புறம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடைவெளி ரொம்ப தின்னாக இருக்கும். நிறைய நேரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் பார்க்குறத நம்மளுடைய அனுபவமாக உணர்வோம். நம்மளுடைய கனவுகளை அல்லது நினைவுகளை வெளியில் நடக்கிற மாதிரி உணர்வோம். அந்த லேயர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த லேயரை இன்னும் கொஞ்சம் அந்த இடைவெளியை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சியாக தான் தியானம் இருக்குது. அதாவது என்னுடைய உள் உணர்வு, கற்பனைகள், சிந்தனைகள், அனுபவங்கள், வெளியில் நான் தொடர்பு கொள்ளக்கூடிய அல்லது பேசி பழகக்கூடிய விஷயங்கள், இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடைவெளி ஏற்படுறது மூலமாக நமக்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்படுது. இந்த மாற்றங்களை உருவாக்குறதுக்காக அந்த இடைவெளியை நான் உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு பேர் தான் தியானம்.